யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தின் நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும். அடடடடா, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும், அப்புறம் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும், நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும், நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏன் தெரியுமா? முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்பின் தலையின் மேல, அவருடைய உச்சம் தலையின் மேல இருக்கிறபடியினால் வானத்தின் செல்வமே அவன் தலையில வந்து விழுகுமா. இந்த 4 வசனத்தையும் திரும்ப 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 வாசிங்க. மறுபடியும் போடுங்க, வாசி பண்ணுவா. யோசேப்பை குறித்து, சாம் கென்னத்தை குறித்து நான் சொல்லுவேன். யாரு, எத்தனை பேர் உங்க பேரை சொல்ல முடியும்? உங்க பேரை சொல்லுங்களேன். எங்க உங்க பேரை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இருக்கா? உங்க பேரை சொல்லுங்க, உங்க பேரை சத்தமா சொல்லுங்க. சாம் கென்னத்தை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தின் நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான களிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களாலும் சாம் கென்னத் அல்லது இயேசு நல்லவர் மாரநாதா விசுவாசிகள் அல்லது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆன்லைன் மூலமா எங்களோடு இணைந்திருக்கிற உங்க வாழ்க்கை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏன் கேட்டா, முட்செடியில் எழுந்தருளின தயை இதை பார்த்து கொண்டிருக்கிற, உள்ளே வந்திருக்கிற உங்கள் சிரசின் மேல் தங்கி இருக்கிறது. ஆகவே நீங்கள் வானத்தின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். அவருடைய பெரிய தயவு உங்களை செல்வவான்களாய் மாற்றும். சரி, யோசேப்பு நாவுல என்ன வாழ்ந்துட்டாருன்றீங்க? 17 வருஷம் பிரச்சனைங்க. 13 வயசுல விட்டு வெளியே வர்றாரு. அடிக்கு மேல அடி, குழிக்கு மேல குழி, குழிக்குள்ள தள்ளப்படுறாரு, அபாண்டமாய் குற்றம் சாட்டப்படுகிறாரு. அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாரு. 17 வருஷமா பயபுள்ளைக்கு இதுதான் பிரச்சனை. மாற்றி 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 அங்கிட்டு போனால் அடி, இங்கிட்டு வந்தா அடி. உரலுக்கு ஒரு பக்கம் அடி, மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி இவனுக்கு அங்கிட்டு அண்ணன் தம்பிட்டே அடி விழுகுது, இங்கிட்டு வந்தால் இங்கேயும் அடி விழுகுது, இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே போனால் அங்கேயும் அடி விழுகுது. மாற்றி மாற்றி அடி. என்ன செய்யறனே தெரியலை. ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். கையை தட்டுங்கன்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அவன் மேலே இருந்தது. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவன் மேலே இருந்தது. அங்க இருக்கிற ராஜாவுடைய தயவு அவன் மேலே இருந்தது. வாசிப்போம். ஃபர்ஸ்ட் ராஜாவுடைய தயவு கிடைக்குது, 2வது கர்த்தருடைய தயவு கிடைக்குது. சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க. அங்க பார்த்தா சிறைச்சாலை தலைவனுடைய தயவு இவனுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் தான் செய்தாரு. முடிவு என்ன தெரியுமா? அடிமையாய் போனவன் அதிபதியாய் மாறிவிட்டான். சிறைச்சாலையில் கிடந்தவன் போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டான். இதெல்லாம் தாண்டி இந்த தேவனுடைய தயை தான் இவனுக்கு வானத்தின் செல்வத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. வானத்தின் செல்வத்தையும் ஆழத்தின் ஊற்றுக்கண்களில் பிறக்கிற ஆசீர்வாதத்தையும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் தானியத்தையும், சூரியனால் பக்குவப்படுத்தப்பட்டது, சந்திரனால் பக்குவப்படுத்தப்பட்டது, அத்தனையும் இவன் கையில் வந்து சேர்ந்து மிகப்பெரிய செல்வச்சியமான மாறிட்டான். இது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்பின் மேல தயவு வைத்து. கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லவா, இந்த தயவு இன்னைக்கு நம்ம மேல இருக்கிறது, நம்ம மேல இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் என்னுடைய தயையெல்லாம் கடந்து போக பண்ணி எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே கிருபையாக இருப்பேன், எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன். அதனால தான் அத்திப்புத்த மாதிரி தாவீது ஒரு ஆள் கை நீட்டு பேர் சொல்கிற அளவுக்கு தாவீதை பற்றி பேசணும், யோசேப்பை பற்றி பேசணும், யாக்கோவை பற்றி பேசணும்,
ஆபிரகாமை பற்றி பேசலாம், சாலமோனை பற்றி பேசலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேர் இருந்தாலும் அங்கே ஒரு சில பேர் தான் பெரிய பெரிய ஆட்களாக வாழ முடிஞ்சுது. அதுலேயும் 2 பேர் தான் செலக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. யார்? யோசுவா, காலேப். தேசங்களை பங்கிட்டது அவங்க தான். மற்ற யாருமே அதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் அவருடைய தயை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் யார் மேலே இருக்க சித்தமாக இருக்குமோ அவன் மேலே இருக்க சித்தமாக இருக்கும். ஆனால் நடுப்பகுதி வரும்போது தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என்னங்க வாசிச்சிங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க? யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், எவன் மேலே இறக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ, எவன் மேலே தயவாக இருக்க சித்தமாக இருப்பேனோ, எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே அப்படி இருப்பேன், எல்லாரும் மேலேயும் இருக்க மாட்டேன். ஆனால் தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 145, கர்த்தர் கையை தட்டுங்கன்றேன், எல்லாரும் மேலும் தயவுள்ளவர், அவருடைய இரக்கங்கள் எல்லா கிரியைகள் மேலும் இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு அவருடைய தயவு ஏதோ பாஸ்ட் மார்க்கம் மேலே மாத்திரம், ஏதோ ஒரு பெரிய பரிசுத்தவான்கள் மேலே மாத்திரம் இருக்குன்னு இல்லை, கிடையாதுங்க. அவரை நம்பி வந்து இருக்கிற, அவரிடத்தில் அன்பு கூறுகிற அத்தனை கோடி பேர் மேலையும் தேவன் இன்றைக்கு தயவுள்ளவராய், கிருபை உள்ளவராய், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இதை கர்த்தர் கிதியோன் சம்பவத்திலே காமிச்சிட்டார். வாசிப்போம்.